ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தமிழரசி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 வீடு வேலை பார்க்குறதாவும் மாதம் ஒரு 20,000க்கு பக்கமாக சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. நம்மளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 5 சென்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் சைக்கிளில் பால் வியாபாரம் பண்ணிட்டு போகிறப்போ ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. அது அவங்கள அப்பயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதாகவும் அவங்க இவங்களுடைய கணவர் இறந்ததுக்கப்புறமா இவங்களை எந்த ஒரு இதுவுமே கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமியார் வீட்டுக்கே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் சரி, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு என்னோடய பையனுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தேன்மொழி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் தான் எதிர்பார்க்குறதாகவும் இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடில் பிரிஞ்சவங்க இப்போ விவாகரத்து பண்ணிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க சொந்தமாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு மாதம் ஒரு 15 to 20,000 வரலும் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு வேலை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் என்னுடைய இந்த கடையை பார்த்துக்கிறவராக இருந்தாலும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஃப்ளாட்டு. இவங்களுடைய அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ கடைசி வரை இவங்க தான் பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்கள யாரும் கண்டுக்கிறது இல்லைனால இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.